டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதியை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அதாவது மாத்திரை எதுவும் சாப்பிடாம அதுலேருந்து முழுசா வெளியில் வர முடியுமா? அப்படி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? இதை பற்றின ஒரு கேஸ் ஸ்டடி, அதாவது என்னுடைய ஒரு பேஷண்ட் இதை எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபிசியோ யூடியூப் சேனல். நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய தொடர்ந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டயபெட்டிஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, இதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. சர்க்கரை வியாதி சரியே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. சர்க்கரை வியாதின்றது ஒரு வியாதியே இல்லை, அது ஒரு வியாபாரத்துக்காக எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. எப்படி இருந்தாலும் சர்க்கரை அளவு உடம்புல அதிகமாக இருக்கிறது நல்லதில்லை, அதில் எல்லாருமே நம்ம ஒத்துக்குவோம். இப்போ சர்க்கரை அளவை குறைக்கிறது, நான் ஒரு பேஷண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது அவருடைய ஹிஸ்ட்ரி, அவர் பல பிரச்சனைகளுக்காக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவர் அதை எப்படி மாத்திரையிலேருந்து விடுபட்டார் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உங்ககிட்ட விட்டுறேன். இதெல்லாம் செஞ்சு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு பேஷண்ட், அவர் ஒரு நான் வெஜிடேரியன், ஒரு அசைவ உணவு சாப்பிட்றவர். அவர் என்ன செஞ்சார், அதே மாதிரி ஒரு வெஜிடேரியன் இருக்கவர் என்ன பண்ணார், இது ரெண்டு இதையும் வச்சு நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக என்ன அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா அதோடைய மூலமான விஷயமே. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். அவருக்கு 7 வருஷமாக சர்க்கரை வியாதி இருக்குது. அவர் மெட்ஃபார்மின் மாத்திரையில் இருக்கார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய சர்க்கரை அளவு HbA1c அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குது. அது என்னென்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட சராசரி அளவை காமிக்கிற ஒரு வேல்யூ. அதுதான் ரொம்ப மோர் ரிலையபிள், அதாவது நம்ம அதிகமாக சார்ந்து இருக்கிற ஒரு நம்பர். அதோடைய அளவு 5.5 வரைக்கும் இருக்கிறது நார்மல். அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லைன்னு அர்த்தம். ஒரு 5.5லேருந்து 5.9 வரைக்கும் அவங்களுக்கு டயபெட்டிஸோட ரிஸ்க் இருக்கவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6லேருந்து 6.4% வரைக்கும் அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதிக்கு முந்தின நிலை. 6.5 இல்லை அதுக்கு மேலே அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் பேசுகிற நபருக்கு 11.8, அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி சொன்னால் 216 அந்த அளவில் அவருக்கு சுகர் இருந்துச்சு. அவர் மெட்ஃபார்மின் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய கோல் என்னென்னா இந்த மாத்திரை சாப்பிட்றது வெளியில் வரணும். அவர் ஏற்கனவே பல விஷயங்களுக்காக, கொலஸ்ட்ராலுக்கு, ஹை பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரை சாப்பிட்றாரு. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது அவர் டயட்டீஷியனை மீட் பண்ணி எல்லாம் பண்ணாலுமே முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டயட்ல இருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணணும். 80% டயட், 20% உடற்பயிற்சி. இதுதான் அதோட காம்போ. இதில் வேற மாற்று வழியே கிடையாது. டயபெட்டிஸ்க்கு டயட்டை இது பண்ணணும். ஆனால் அந்த டயட்டை நம்மளே அழுத்தத்துக்கு உட்படுத்திக்காம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா மாத்திரையிலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். அது நிறைய பேரால் முடிகிறதும் கிடையாது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நைட்டு ஒருவேளை மட்டும் கார்போஹைட்ரேட், மாவு சத்து இருக்கிற பொருட்கள் எடுக்கிறத முதல்ல நிப்பாட்டினார். அதுக்கு வேற ஏதாவது ஒன்று சாப்பிடலாம்னு அவர் சாப்பிட்டார். அது ஒரு 2 முட்டையாக இருக்கலாம், இல்லை அதிகமாக நார்ச்சத்து உள்ள பழங்களாக இருக்கலாம், இல்லை புரதச்சத்து புரோட்டீன் இருக்கிறது கொஞ்சம் சிக்கனோ இல்லை சுண்டலோ, இந்த மாதிரி அதை தான் முதல்ல ஆரம்பித்தார். ராத்திரி, அதாவது மத்தியானத்துக்கு மேலே ராத்திரி படுக்கிற வரைக்கும் எந்த விதமான மாவுச்சத்தும் எடுக்கிறது இல்லை. இது சிம்பிளான விஷயம். நான் காலையில் மத்தியானம் 2 வேளையும் அவங்க அரிசியோ, இட்லி, தோசை, சப்பாத்தி, எந்த மாதிரி எந்த ஐட்டம் வேணாலும் சாப்பிட்றாங்க. இதை முதல்ல ஆரம்பித்தார். அடுத்த விஷயம், காஃபியில் போடுற சுகர் 2 ஸ்பூன் போடுறத 1 ஸ்பூனாக குறைச்சார். இதை தொடர்ந்து ஒரு 2 வாரம் செஞ்சார். மதியானத்துக்கு மேலே அவர் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, வேற எதுவும் ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, முறுக்கு, வடை, அது இது எதுவுமே இல்லாமல் அவருக்கு பசிச்சதுன்னா ஒரு வேளை பருப்பு வகையில் ஏதாவது ஒன்று, முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம்,
இந்த மாதிரி. அதுக்கு முடியாதவங்க அந்த அளவுக்கு அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு நினைச்சா நிலக்கடலை இந்த மாதிரி அதில் வந்து கொஞ்சம் சாலட் மாதிரி பண்ணி அதில் வந்து சேர்த்து அதை ஒரு ஃப்ளேவராக ஆட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 2 வாரம் கழிச்சு மத்தியானம் எடுக்கிற சாப்பாடை சாதத்தை அறவே விட்டார். அவர் நான் வெஜிடேரியன் இருக்கிறதுனால என்ன பண்ணார்னா, கோழியோ மீனோ ஏதோ ஒன்று அதில் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம அந்த ரொம்ப அதிகமான எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி ரொம்ப அதை ஒரு ஃப்ளேவராக பண்ணி அதை நாஸ்தி பண்ணாமல் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சு அது கூட ஒரு முட்டையும் எடுத்துக்கிட்டார். இப்போ 2 வேளை கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணார். காலையில் மட்டும் 1 or 2 தோசை சாப்பிட்டாரு. அவர் காலையில் சாப்பிட்றது இன்னொரு வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டார். காலையில் எப்பவும் போல அவர் என்ன வேணாலும் ஃப்ரீயாக சாப்பிட்டார். இதை மட்டும் ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணார். அதாவது காலையில் மட்டும் மாவு சத்து. இது கஷ்டம்தான். நீங்கள் மறுபடியும் சில பேர் சொல்லுவீங்க தானியமாக சாப்பிடலாம், இதில் வந்து சுகர் இல்லை, அரிசி சாதம் வந்து நல்லது, அதை நான் உங்கள் முடிவு விட்டுறேன். இது செஞ்சது, இது நடந்தது, அவ்வளோதானே தவிர 3 மாதம் கழிச்சு அவருக்கு 216 இருந்த சுகர் 120க்கு கீழே வந்துச்சு. இது கூட சேர்ந்து அவர் பண்ண இன்னொரு விஷயம், 1/2 மணி நேரம் பிரிஸ்கான வாக்கிங். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் வாக்கிங் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ கூட நான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 1/2 மணி நேரம் வாக்கிங் நான் ஸ்டாப். யார்கிட்ட நின்று பேச மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பார். வேகமாக கைகளை வீசி நேராக நிமிர்ந்த பார்வையோடு நடப்பார். இதை பண்ணார். காலையில் ஒரு 30 புஷ்அப்ஸ் எடுப்பார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வெயிட்ஸை வச்சு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார். காலையில் ஒரு 3/4 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி. காலையில் இதை மட்டும்தான் பண்ணார். டயட் இது கூட சேர்ந்து அவருடைய சர்க்கரை அளவு 3 மாதத்தில் 216 130க்கு வந்துச்சு. அதாவது 10.8 அந்த 11 HbA1c அவருக்கு கிட்டத்தட்ட 7.9 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நான் சொல்கிற அந்த மெஷர்மெண்ட்டில் மாறுதல்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு 30-40% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இன்னும் அவருக்கு என்னாச்சுன்னா, முதல்ல அவர் சந்திச்ச சேலஞ்சஸ் ஸ்வீட் டூத் அப்படிம்பாங்க, இல்லை சுகர் கிரேவிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்க்கரை காயங்கிறது வெறும் சீனி மட்டும் கிடையாது, சுகர் மட்டும், சர்க்கரை மட்டும் கிடையாது. அது புரத சத்து, அது மாவுச்சத்து உள்ள பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை அவர் அதிகமாக நம்மளுடைய நாக்கு தேடும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணிட்டே வந்ததுனால ஒரு அளவுக்கு மேலே வயிறு நமக்கு பசிக்காமல் இருக்கணும், அதே மாதிரி சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏக்கம் குறைஞ்சிருச்சு. அந்த 3 வார ப்ராக்டிஸில் அதை சரி பண்ணார். அதுக்கடுத்து 3 மாதம் கழிச்சு டாக்டர்கிட்ட போகும்போது அவருடைய மெட்ஃபார்மின் அளவை டோஸை பாதியாக குறைச்சாங்க, சர்க்கரைக்கான மாத்திரையை. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணார், காலையிலையும் மாவு சத்து இருக்கிறத விட்டுட்டார். காலையில் அவர் சாப்பிட்ற ஒரே மாவு சத்து உள்ள பொருள் ஒரு வாழைப்பழம், அப்புறம் 2 முட்டை. அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூட சுண்டலோ இல்லை ரொம்ப ஒரு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுச்சு, அந்த மாதிரி ஒரு புஷ் இருக்கிற டைமில் அந்த 2 முட்டைகளை சாப்பிட்றதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நட்ஸ், இல்லைன்னா அந்த பீனட் பட்டர்னு சொல்கிறோம் இல்லை, கடலை பருப்பில் இருந்து பண்ணுற பட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன், அது எல்லாமே ஃபுல்லாக வைக்கும் வயிறு, உங்களுக்கு பசியே தெரியாது. அப்புறம் மதியத்துக்கு மேலே சாயங்காலம் நைட்டு சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு கை அளவு நட்ஸ், நிலக்கடலையாக இருக்கலாம், பாதாமாக இருக்கலாம், எதுவும் வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய சாய்ஸ். சுகர் 2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூனாக 3 மாதத்துக்கு முன்னாடி ஆக்கினவர் இப்போ சுகரே சுத்தமாக சேர்க்காம வெறும் பால் காஃபி மட்டும் குடிச்சு பழகிட்டார். இப்போ இதனால ரிசல்ட்ஸ் என்னென்னா, 6 மாதத்தில் 6லேருந்து 8 மாதம், நான் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால், அவருடைய சர்க்கரை அளவு HbA1c 5.6க்கு வந்துச்சு. 5.6க்கு வந்தோடனே அந்த டாக்டர் அவங்களுடைய அந்த மெட்ஃபார்மின் மாத்திரையை நிப்பாட்டிட்டு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அவரை பார்க்குறதா சொன்னார். இப்போது ஹார்ட் ஒர்க் தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ், அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறது, கை காலில் அந்த வலி, அந்த டயபெட்டிஸ்னால வர நியூரோபதிக் பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை கண் பார்வை பிரச்சனைகள், இல்லை முக்கியமாக உடல் அசதி,
இந்த டயபெட்டிஸ்னால வர்ற மாற்றங்கள், உடலில் வர்ற மாற்றங்கள், அது தனி ஒரு வீடியோவே பண்ணலாம். இதை டீல் பண்ணுறதை விட நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதுவும் மிடில் ஏஜில் யங் டயபெட்டிக்ஸ் ஒரு 40லேருந்து 60க்குள்ளே இருக்கிறவங்க இதை பண்ணால் கட்டாயமாக அதோட ரிசல்ட்ஸ் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஆனால் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் எப்போவுமே சாதமே சாப்பிடக்கூடாது, எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடக்கூடாதுன்றது இல்லை. ஒரு பிரேக் விட்டு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு முறை, எப்போ ஒரு நேரம் சாப்பாடு, எப்போ ஒரு நேரம் இட்லி தோசை இந்த மாதிரி வகைகள், இது வந்து கட்டாயம் தேவை அப்படிங்கிற ஃபீலிங்கே போயிடும் அந்த ஒரு 3 வாரத்தில். ஒரு நான் ஒரு டயட்டிஷியன் இல்லை, ஆனால் டயட்டிஷியன்ட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன பிளான் கூட உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் டீல் பண்ணுறத விட இந்த மாதிரி டீல் பண்ணுறதுனால உடம்பும் ஸ்ட்ராங் ஆகும், டயபெட்டிஸையும் கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். டயபெட்டிஸை பற்றி அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. டயபெட்டிஸ்லேருந்து சுத்தமாக விடுபட்டேன்னு நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நான் மாத்திரையே இப்போ சாப்பிட்றது இல்லை அப்படின்னு. அது வந்து அவங்க ரொம்ப கம்மியான அளவில் இருப்பாங்க. அதுவும் பெர்மனண்ட்டாக, அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே அவங்களால கண்டினியூ பண்ண முடியுதுன்னு பார்த்தா அதோட அளவு கம்மி தான். ஸோ பாட்டம் லைன், அதாவது வந்து அடிப்படையான விஷயம் என்னென்னா 80% டயட், 20% எக்ஸசைஸ், இது ரெண்டையும் வச்சு டயபெட்டிஸ் நம்மளால் ஜெயிக்க முடியும். டயபெட்டிஸை பற்றி என்ன, டயபெட்டிஸ் ஓரியன்டாக அதுக்கு சார்ந்து வர்ற உடற்பயிற்சிகளும், இந்த நியூரோபதி, அந்த ஃபுட் பெயின், காலில் வர வலி, இதை பற்றின வீடியோஸுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு இதை பற்றி எதுவும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் உங்களோட இஷ்டத்துக்கு நான் விட்டுறேன். அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக தோணுச்சுன்னா அதை தாராளமாக நீங்கள் செய்யலாம். அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது டாக்டர் கார்த்திக் முருகேசன். ஹாவ் அ நைஸ் டே கைஸ்.